அனைவருக்கும் வணக்கம். ஆடி காலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனி முருகன். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி முருகன் பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பழனி முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசய தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் மட்டுமல்ல, இந்த கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகன் பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு. இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கும் அருமருந்தாக இருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துறதாகவும், நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிக புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் பழனி முருகன் தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்குது. முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் 6 தலைகளும் 12 கரங்களும் கொண்டு 6 முகமாக பக்தர்களை காக்கிறாரு. அவரின் 12 கரங்களுமே வெவ்வேறு ஆயுதங்களுடன் இருப்பதோடு கரங்கள் என்னென்ன வேலையை செய்யும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சு கொள்வது ரொம்பவே நல்லது. முதல் கை தேவர் முனிவர்கள் பக்தர்களை காக்கிறது. 2வது கை முதல் செய்யும் வேலைக்கு மற்றொரு உதவி செய்கிறது. 3வது கை உலகத்தை தன் கைக்குள் அடக்கி வைத்து காக்கிறது. 4வது கை தேவையற்ற ஆசைகளை நிராகரிக்கிறது. 5வது கை பக்தர்களுக்கு நிறைந்த அருளை செய்கின்றது. 6வது கை தன் தாய் கொடுத்த வேலை கொண்டு பக்தர்களை காக்கிறது. 7வது கை சரவணபவம் என்னும் சொல்லுக்குரிய பொருளை முனிவர்கள் போன்று தவ புதல்வர்கள் மட்டுமே வெளிப்படுத்தும் விதமாக மார்பின் அருகே அமைஞ்சிருக்கு. 8வது கை மார்பில் இருந்து தொங்கும் மாலையை தாங்குகிறது. 9வது கை யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை ஏற்கிறது. 10வது கை இதுவும் யாகத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு பலனை ஏற்கிறது. 11வது கை மலையை கொடுத்து உலகை காக்கிறது. 12ஆம் கை தன் மனைவிகளாகிய வள்ளி தெய்வானைக்கு மாலை சூட்டுகிறது. இப்படி முருகப்பெருமானின் 12 கரங்களுமே 12 வேலைகளை செய்வதாக சொல்லப்படுது. பழனி முருகனை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலையை அடைய முடியும். பொதுவாக தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல மிக தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். அம்பாள், அகத்தியர், முருகர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறித்து சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நேக்கை கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சுருக்காங்க. அதற்கு ஒரு புராண கதையும் இருக்குது. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக இருக்கார்.
கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை என்பது பலரின் எண்ணமாக இருக்கு. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க இயலாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்கு. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு நுணுக்க தகவலும் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி பழனி தண்டாயுதபாணியை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலையை அடையலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனுக்கு வரக்கூடிய பக்தர்கள் 490 படிகளை ஏறி கடந்து வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் படி ஏற முடியாதவர்களுக்கு ரோப் கார் வசதியும் அமைச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது, மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோவில் தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்களின் வேண்டுதல்கள் நிமித்தம் அளவு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கி விட்டிருக்காரு முருகன். அது மட்டும் இல்லாமல் சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்துருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கு மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்படியாக இங்கே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கி விட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. குழந்தை வடிவமாக இருப்பதால் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்பட்டிருக்காங்க. முருகன் முதல்ல கோவித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி தலமே 3வது படைவீடாக இருக்கும். இந்த முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தர்றதாரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறாங்க. பழனிக்கு செல்பவர்கள் முதல்ல இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு ஆவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியும், அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் தரிசிக்க வேண்டும் என்பதே நியதி. தமிழகத்தில் உள்ள மலை கோவில்களில் பழனி முருகன் கோவில் ஒன்று. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக பழனி இருக்குது. இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய மலையின் உயரம் 150 மீட்டர். மொத்தம் 693 படிக்கட்டுகள் ஏறினால் கோவிலை நம்ம அடைந்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் வரலாறு ஞானப்பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞானப்பழத்தை கொடுத்து கைலாய மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறியிருக்காங்க. ஆனால் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதி விதிச்சிருக்காங்க. சிவபெருமானோ தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின்னர் தன் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி முதல்ல வருபவர்களுக்கு ஞானப்பழம் பரிசு என்றிருக்காங்க சிவபெருமான். இதை கேட்டு முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்ப, பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்று கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனும் பார்வதியும் இங்கே வந்து முருகனை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஞானப்பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சுருக்காங்க. முருகன் பழனி என்றதால் இந்த இடம் பழனி என பெயர் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முருகனை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.